நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூட்டு என் செய்யும் குமரேசன் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினனே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்கத்தை நாம் பார்ப்போம். வருடம் சார்வரி வருடம், நாள் 7/1/2021, கிழமை வியாழக்கிழமை, தமிழ் மாதம் மார்கழி மாதம், தனுசு மாதம். தமிழ் தேதி 23ஆம் தேதி. அயனம் தட்சிணாயனம், ருது ஏமந்த ருது, பட்சம் கிருஷ்ணபட்சம், தேய்விரை திதி, நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம், பகல் 2:20 வரை, பிறகு சுவாதி நட்சத்திரம். திதி நவமி திதி இரவு 10:08 வரை, பிறகு தசமி திதி. யோகம் சுகர்மம் துருதி யோகம், மரண சித்த யோகம் வருகிறது. கரணம் தைத்துளை கரசை வனிசை. சந்திராஷ்டமம் உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சூரிய உதயம் காலை 6:37, சூரிய அஸ்தமனம் மாலை 5:53. இன்றைய ராகு கால நேரம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை நேரம் பகல் 9 மணி முதல் 10:30 மணி வரை. நல்ல நேரம் பகல் 10:45 முதல் 11:45 வரை. இன்றைய கௌரி பஞ்சாங்க சுப நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, 1 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. இந்த கிரகங்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் 12 ராசிகளுக்கும் என்ன பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம். மேஷ ராசி. ராசி அதிபதி ஆட்சி நிலையில் இருக்கிறது, மாபெரும் சிறப்பு. உங்களுக்கு இந்த ராசியில் செவ்வாய் இருக்கிற வரைக்கும் உங்களை அடிச்சிக்க முடியாது. கௌரவம் புகழ் அந்தஸ்து திருப்திகரமாக இருக்கும். செல்வம் செல்வாக்கு சீரும் சிறப்புமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சமூகத்தில் உங்களுக்கு நல்ல பெயரும் புகழும் கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு நிலை. பண வரவு திருப்திகரமாக இருக்கும். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை சந்தோஷம் குதூகலமாக இருக்கும். விருந்தினருடைய வருகை இருக்கும். தைரிய வீரிய ஸ்தானாதிபதி உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்கிறார். அதனால் எடுத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு இருக்கிறது. அதாவது தாயாருடைய உடல்நிலையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. வண்டி வாகனங்கள் ஒரு சிலர் வாங்கி மகிழ்வீர்கள். சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்கிறது. உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி 9ல் இருக்கிறதால பிள்ளைகளால் மேன்மை அடையக்கூடிய ஒரு காலகட்டம். ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதம், குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆரோக்கியஸ்தானம் சிறப்பாக இருக்கிறது. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். அதோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்குறார். அதனால் உங்களுக்கு வாழ்க்கை துணை இப்பொழுது எதிர்ப்பாக பேசக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. பாக்கிய நிறைவு ஏற்படுகிறது. தகப்பன் வழி சொந்தங்களால் ஆதாயம், அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம், பெண்களால் ஆதாயம், அதுவும் வாழ்க்கை துணை மனைவியால் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இன்று சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கும் அதே நிலைதான் சிறப்பாக இருக்கும். சந்தோஷமாக வீடு திரும்புவார்கள். உங்களுக்கு 12ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்குறார். அயன சயன போகம் திருப்தி இல்லை. வேலைக்கு சாப்பிட மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க. மற்றபடி இன்று அற்புதமான ஒரு நாள். ரிஷபம் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ராசியை குரு பகவான் பார்க்குறார். இது மாபெரும் சிறப்பு. செல்வம் செல்வாக்கு கௌரவம் புகழ் அந்தஸ்து திருப்திகரமாக இருக்கும். 2ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கார். செல்வம் செல்வாக்கு கௌரவம் புகழ் அந்தஸ்து திருப்திகரமாக இருக்கும். பண வரவு தாராளமாக வரும். கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கலாம். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை இருக்கக்கூடிய சூழல்.
தைரிய வீரியஸ்தானம் சிறப்பாக இருக்கிறது. பிபிஓ சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டர் துறையில் பணியாற்றும் பணியாளர்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். 4ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்தில் இருப்பதால் உங்களுடைய தந்தைக்கும் உங்களுக்கும் அதாவது கருத்து வேறுபாடு வரலாம். அதோடு மட்டுமில்லாமல் அவருக்கு உங்கள் தாயாருக்கு உடல்நிலையில் பிரச்சனை ஏற்படும். வண்டி வாகனங்கள் செலவினங்கள் ஆகக்கூடிய ஒரு நிலை, செலவினங்கள் வைக்கக்கூடிய ஒரு நிலை. உங்களுக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சந்தோஷஸ்தானம், புத்திர புத்திரிகள் ஸ்தானம் சிறப்பாக இருக்கிறது. பிள்ளைகளால் அனுகூலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அதோடு மட்டும் இல்லாமல் வாழ்க்கை துணை என்று உங்களுக்கு சண்டை சச்சரவு ஏற்படக்கூடிய ஒரு நாள். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. கணவன் மனைவி விட்டு கொடுத்து போனால் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறோம். பாக்கிய நிறைவு ஏற்படுகிறது. ஒரு சிலர் வெளிநாடு சென்று சம்பாத்தியம் செய்யலாமா என்று யோசனையில் இருப்பவர்கள் தாராளமாக செல்லுங்கள். கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுகின்றன அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது உங்களுக்கு 11ஆம் வீட்டை சனி பகவான் பார்ப்பதால் உங்களுக்கு எடுத்த காரியங்களில் சுணக்கம் ஏற்பட்டு பிறகு சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை. மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். அசையா சொத்துக்கள் வைத்திருப்பவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. அரசாங்கத்தில் உயர் அதிகாரிகளுக்கு மேலதிகாரியுடைய பாராட்டுதலை பெறக்கூடிய ஒரு காலகட்டம். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள் இவங்களாம் சிறப்பாக பணிபுரிந்து நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது மிதுனம். மிதுன ராசி அப்படின்னும் பொழுது ராசி அதிபதி உங்களுக்கு 8ஆம் இடத்தில் இருந்தாலும் செல்வம், செல்வாக்கு, கௌரவம், புகழ், அந்தஸ்து இதில் குறைவு கிடையாது. திருப்திகரமாக இருக்குது. பண வரவு திருப்திகரமாக இருக்குது. கொடுக்கல் வாங்கல் பண்ணலாம். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமையாக இருப்பீங்க. தைரிய வீரியஸ்தானம் வலுப்பெறுகிறது. பிபிஓ சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டர் துறையில் பணியாற்றும் பணியாளர்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். தாயாருடைய உடல்நிலையில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருப்பதால் பிள்ளைகளால் மேன்மை அடையக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம். குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். உடல் ரீதியாக எந்த பிரச்சனையும் இருக்காது. 7ஆம் இடத்தில் சுக்கிரனும் இருக்கிறார், சூரியனும் இருக்கிறார். இருந்த போதிலும் கொஞ்சம் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அந்யோன்யம் இருக்கும். பட் இருந்தாலும் சண்டை சச்சரவு வரக்கூடிய சூழல் ஒரு சிலருக்கு ஏற்படும் என்று சொல்லுகிறோம். 9ஆம் இடத்து அதிபதி நல்ல நிலையில், 8ஆம் இடத்தில் நல்ல நிலையில் இருக்கிறார். வரா கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு நிலை திருப்திகரமாக இருக்கிறது. 10ஆம் வீட்டை சனி பகவான் பார்ப்பதால் உங்களுக்கு இன்றைக்கி ஆர்டர் பண்ணால் தான் உங்களுக்கு எதுவுமே இல்லைன்னா உங்கள் பேருக்கு களங்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். 11ஆம் இடம் அப்படின்னும்போது உங்களுக்கு 11ஆம் இடத்து அதிபதி நல்ல நிலையில் இருக்கிறார். எந்த ஒரு குறையும் இல்லை. அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம், சொந்த வீடு வாசல் வைத்திருப்பவர்களுக்கு ஆதாயமான ஒரு சூழல். அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்கிறது. இன்று செலவுகள் காத்திருக்கிறது என்று சொல்லலாம். அடுத்தது கடகம். கடக ராசியை குரு பகவான் பார்க்குறார். செல்வம், செல்வாக்கு, கௌரவம், புகழ், அந்தஸ்து திருப்திகரமாக இருக்குது. பண வரவு தாராளமாக வரும். இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவு வரக்கூடிய சூழல் இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க. பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், கணித பேராசிரியர்கள், வங்கி பணியாளர்கள் இவங்கெல்லாம் சிறப்பாக பணிபுரிந்து நல்ல சம்பாத்தியம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். 4ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்துக்கு போயிட்டார். அதனால் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். தாயாருடைய உடல்நிலையை பார்த்துக்குங்க. பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். உங்கள் பூர்வீக ப்ராப்பர்ட்டியில் ஏதாவது வில்லங்கம் ஏற்படலாம். அதனால் பூர்வீகம் சென்று வாருங்கள். குலதெய்வ வழிபாடு செய்துவிட்டு செல்லுங்கள். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். உங்களுக்கு 9ஆம் வீட்டை சனி பார்ப்பதால் பாக்கிய குறைவு ஏற்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேலையில் இருப்பவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக செல்லக்கூடிய ஒரு நிலை.
இன்றைக்கி இன்டர்வியூ வந்ததுன்னா நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் சிறப்பாக பணிபுரிந்து நல்ல ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் சிறப்பாக இருக்கும். இருந்த போதிலும் உங்களுக்கு 12ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 7ஆம் வீட்டில் இருக்கிறார். செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள். அடுத்தது சிம்மம். சிம்ம ராசி அதிபதி உங்களுக்கு 5ஆம் வீட்டில் இருக்கிறார். அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம், தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம், தந்தையால் அனுகூலம். சமூகத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் புகழ் கண்டிப்பாக கிடைக்கும். பண வருவாய் கண்டிப்பாக இருக்குது. கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை இருக்கிறது. இளைய சகோதரத்திற்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் தடை இருக்கும். இன்று வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். தாயாருடைய உடல்நிலை பார்த்துக்குங்க. அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு பிள்ளைகளால் மேன்மையடையக்கூடிய ஒரு நாள் தான். கடன் சுமை படிப்படியாக குறையும். கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கலாம். குடும்ப செலவுக்கு வச்சுக்கிங்க. வாழ்க்கை துணை கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. மற்றபடி எந்த ஒரு குறையும் இல்லை, சிறப்பாகவே இருக்குது. பாக்கிய நிறைவு ஏற்படுகிறது. 10ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் உங்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றும் நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள் எல்லாருக்குமே இன்றைக்கி சிறப்பாக வேலை வாய்ப்பு கிடைச்சி சந்தோஷமாக சம்பாத்தியம் பெறக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்கிறோம். இன்று செலவுகள் காத்திருக்கிறது, சுப செலவுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. அடுத்தது கன்னி. கன்னி ராசி குரு பகவான் பார்க்குறார். மாபெரும் சிறப்பு. பத்திரிகை துறை, எழுத்துத்துறை போன்ற கணிதம் புதன் சம்பந்தப்பட்ட துறை, ஆடிட்டர், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள் இவங்கெல்லாம் சிறப்பாக பணிபுரிந்து கௌரவத்தோடு இன்றைய நாள் செல்லக்கூடிய அற்புதமான ஒரு நாள். பண வரவு திருப்திகரமாக இருக்கும். இருந்தாலும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். ஆனால் எடுத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை. வண்டி வாகனங்கள் ஒரு சிலர் வாங்கி மகிழ்வீர்கள். தாயாருடைய உடல்நிலையில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. பிள்ளைகளால் மேன்மை அடையக்கூடிய ஒரு நாள். குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். பூர்வீகத்திற்கு சென்று வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். 7ஆம் வீட்டை சனி பகவான் பார்ப்பதால் கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை குறைந்து சண்டை சச்சரவு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு 8ஆம் வீட்டு அதிபதி நல்ல நிலையில் இருக்கிறார். பாக்கிய வராக்கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு நிலை. அசையா சொத்துக்களால் வருமானம் பெருகக்கூடிய ஒரு நிலை. பாக்கிய நிறைவு ஏற்படுகிறது. தகப்பன் வழி சொந்தங்களால் ஆதாயம். ஒரு சிலர் வெளிநாடு சென்று சம்பாத்தியம் செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறது. கிரகங்கள் அனுகூலமாக இருக்கிறது. நீங்கள் தயாராக செல்லலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இப்போது உங்களுக்கு 10ஆம் வீட்டு அதிபதி 5ல் போய் நல்லா சுயத்திரமாக அழகாக உட்காந்துருக்கார் குருவோட. உங்களுக்கு சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு சிறப்பாக பணிபுரிந்து நல்ல லாபத்தை ஈட்டுவீர்கள். அரசாங்கத்தில் தனியார் துறையில் பணியாற்றும் பணியாளர்கள் நன்றாக பணிபுரிந்து மேலதிகாரியுடைய பாராட்டுதலை பெறக்கூடிய ஒரு நிலை. ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இல்லை பேனலில் இருக்கும். அந்த சந்தோஷ செய்தி உங்களுக்கு சொல்வார்கள் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு 11ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார். மூத்த சகோதரத்தால் ஆதாயம். 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு 2வது திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். தொட்ட காரியங்கள் எல்லாம் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை. அடுத்தது துலாம். துலாம் அப்படின்னும்போது உங்களுக்கு ராசி அதிபதி 3ஆம் வீட்டில் இருக்கிறார். செல்வம் செல்வாக்கு கௌரவம் புகழ் அந்தஸ்து திருப்திகரமாக இருக்கும். பண வருவாய் கண்டிப்பாக நல்லா திருப்திகரமாக இருக்குது. இருந்தாலும் 2ல் கேது இருப்பதால் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. இப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த துலா ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதி சந்திர பகவான் அவருக்கு ராசியில் உட்காண்டிருக்கார். அப்போது உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எல்லாமே வேலையை பற்றி தான் இருக்கும்.
ரொம்ப ப்ராப்பராக திங்க் பண்ணுவீங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா போன்ற துறைகளில் பணியாற்றும் பணியாளர்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். வண்டி வாகனங்கள் ஒரு சிலர் மாற்றி அமைப்பீர்கள். தாயாருடைய உடல்நிலை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. படிக்கும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. உங்கள் பிள்ளைகளால் மேன்மை அடையக்கூடிய ஒரு காலகட்டம். குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். எதிரிகளால் ஒரு சிலருக்கு தொல்லை ஏற்படும். உடல் ரீதியாக உங்களுக்கு பிரச்சனை ஏற்படலாம். கணவன் மனைவி, அதாவது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் பணவரவு, பொருள் வரவு, ஆதாயம் கண்டிப்பாக இருக்கிறது. பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. உங்களுக்கு வராக்கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு நிலை. கௌரவம் சிறப்பாக காப்பாற்றப்படக்கூடிய நிலை இருக்கிறது. 9ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 4ஆம் இடத்தில் இருக்கிறார். பாக்கிய நிறைவு ஏற்படுகிறது. தகப்பன் வழி சொந்தங்களால் ஆதாயம். தாய்மாமன் உறவில் நல்லது நடக்கக்கூடிய ஒரு நிலை. அவரால் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்கிறோம். உங்களுக்கு 10ஆம் வீட்டு அதிபதி ராசியில் இருக்கிறது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ரொம்ப சிறப்பாக பணிபுரிந்து நல்ல ஒரு கூடுதல் லாபத்தை பெறுவீர்கள். வேலையில் இருப்பவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக செல்லக்கூடிய ஒரு காலகட்டம். எல்லாருடைய மேலதிகாரி, உடன் பணிபுரியும் பணியாளர்களுடைய அரவணைப்பு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. 12ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் இன்று சுப செலவுகள் காத்திருக்கிறது. அடுத்தது விருச்சிக ராசி. இப்போ சனி பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப யோகமான ஒரு பீரியடு. ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம். கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுகின்றன. உங்கள் ராசி அதிபதி ஆட்சி நிலையில் இருக்கிறார். கௌரவம், புகழ், அந்தஸ்துக்கு குறைவே கிடையாது. பண வரவு திருப்திகரமாக இருக்கும். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை இருக்கிறது. குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கிறது. பிபிஓ, சாஃப்ட்வேர், கம்ப்யூட்டர் துறையில் பணியாற்றும் பணியாளர்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். இளைய சகோதரத்தால் ஆதாயம். எடுத்த காரியங்களில் சக்ஸஸ் பெறக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் பிள்ளைகளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகலாம், அல்லது பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அடுத்தது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். அசையா சொத்துக்கள் வைத்திருப்பவர்களுக்கு ஆதாயம். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் இருக்கிறது. தாய்மாமன் உறவில் ஒரு நல்லது நடக்கும். அதே நேரத்தில் அவரால் உங்களுக்கும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆதரவாக இருப்பார். பாக்கிய நிறைவு ஏற்படுகிறது. தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம். 10ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 2இல் இருக்கிறார். தந்தையே உங்களுக்கு உத்தியோக ரீதியாகவோ அல்லது தொழில் நிமித்தமாகவோ உதவி செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். பண உதவி செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு சிறப்பான ஒரு லாபம். 12இல் உங்களுக்கு பாக்கியாதிபதி இருக்கிறார். அதனால் ஒன்றும் எந்த குறையும் இல்லை, திருப்திகரமாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் ஆன்மீகத்திற்கு சிந்தனை உங்களுக்கு மேலோங்கி இருக்கும். ஒரு சிலருக்கு கோயில்களுக்கு சென்று வருவீர்கள், திருப்பணிகள் செய்வீர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. தனுசு ராசி அப்படின்னும்போது உங்களுக்கு ராசி அதிபதி நல்ல நிலையில் இருக்கிறார். பண வரவு திருப்தியாக இருக்குது. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்குது. கௌரவம், புகழ், அந்தஸ்து திருப்திகரமாக இருக்குங்க. அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தைரிய வீரியஸ்தானம் சிறப்பாக இருக்குது. பிபிஓ, சாஃப்ட்வேர், கம்ப்யூட்டர் துறையில் பணியாற்றும் பணியாளர்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். 4ஆம் இடம் அப்படின்னும்பொழுது உங்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதி 2இல் இருக்கிறார். அதனால் எந்த ஒரு குறையும் இல்லை. இருந்த போதிலும் சனி பார்வை இருப்பதால் உங்களுக்கு தாயாருடைய உடல்நிலையை பார்த்துக்குங்க. உங்கள் சுகஸ்தானமும் கெடுகிறது. 5ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறது. பூர்வ புண்ணியஸ்தானம் அருமையாக இருக்கிறது. குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். குலதெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு உண்டு. பிள்ளைகளால் மேன்மை அடையக்கூடிய அற்புதமான ஒரு நாள். அதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் ஆரோக்கியஸ்தானம் சிறப்பாக இருக்கிறது. கடன் சுமை படிப்படியாக குறையும். கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிக்கிங்க. 7ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போ வாழ்க்கை துணையால் உங்களுக்கு பணவரவு, பொருள் வரவு, ஆதாயம்,
அப்படின்னு சொல்லலாம். திருப்திகரமாக இருக்குது. பரஸ்பர ஒற்றுமையாக இருப்பார்கள். 8ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் உங்களுக்கு வராக்கடன்கள் வசூலாகும். அதே நேரத்தில் வயதானவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஓரளவுக்கு அவருடைய ஆயுசு கெட்டியான ஒரு ஆயுசு குரு பார்ப்பதால் அப்படின்னு சொல்கிறோம். உங்களுக்கு 9ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் வீட்டில் இருக்கிறார். பாக்கிய நிறைவு. தகப்பனாரால் உங்களுக்கு ஆதாயம், பொருள் வரவு, பண வரவு இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 10ஆம் வீட்டை குரு பகவான் பார்ப்பது மாபெரும் சிறப்பு. இதனால் உங்களுக்கு கௌரவ புகழ் அந்தஸ்து கண்டிப்பாக இருக்குங்க. அதோடு பார்த்திங்கன்னா சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. 12இல் கேது பகவான் இருப்பதால் உங்களுடைய ஒரு சிலர் 50 வயதுக்கு மேலுள்ள அன்பர்கள் திருக்கோயில்களுக்கு சென்று திருப்பணிகள் செய்வீர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. அடுத்தது மகரம். மகரம் அப்படின்னும்போது ராசி அதிபதி நல்ல நிலையில் இருக்கிறார். குரு பகவானும் நீச்ச பங்கம் அடைஞ்சு நல்ல நிலையில் இருக்கிறார். கௌரவம், புகழ், அந்தஸ்து திருப்திகரமாக இருக்கிறது. செல்வம், செல்வாக்கு இதில் குறைவு கிடையாது. தன வருவாய் உண்டு. குடும்பத்தில் நிம்மதி இருக்கிறது. குழந்தைகள் திருப்திகரமாக இருப்பார்கள். இன்றைக்கி மகிழ்ச்சிகரமாக நீங்கள் இருப்பீங்க. எந்த ஒரு குறையும் இல்லை. இருந்தாலும் தைரிய வீரிய ஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பதால் கொஞ்சம் தைரிய குறைவு ஏற்படும். எடுத்த காரியங்களில் கொஞ்சம் சுணக்கம் ஏற்படும். வண்டி வாகனங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். ஒரு சிலர் வீடு வாங்கலாமான்னு உட்கார்ந்து பேசுவீங்க. அதற்கான சுபத்தன்மை பேச்சில் தெரிகிறது. அதே நேரத்தில் பார்த்தால் உங்களுக்கு கிரகங்களுடைய ஆதரவு இருக்கிறது என்று சொல்லுகிறோம். குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். குலதெய்வத்தால் உங்களுக்கு அனுகிரகம் கண்டிப்பாக உண்டு. பிள்ளைகளால் மேன்மை பெறக்கூடிய ஒரு நாள். சந்தோஷம் மிகுதி பெறுகிறீர்கள் அப்படின்னு சொல்கிறோம். 6ஆம் இடத்து அதிபதி ராசியில் இருக்கிறார். அதனால் எதிரிகள் ஓடி ஒழியக்கூடிய ஒரு நிலை. உடல் ரீதியாக எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே நேரத்தில் 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. 9ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் பாக்கிய நிறைவு ஏற்படுகிறது. ஒரு சிலர் வெளிநாடு செல்லலாமான்னு யோசனை இருப்பீங்க. தாராளமாக போயிட்டு வாங்க. உங்கள் தாய்மாமன் உறவினால் உங்களுக்கு பாக்கியங்கள் கிடைக்க பெறுவீர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. அடுத்தது உங்களுக்கு 10ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் வீட்டில் இருப்பது அப்படின்னு சொன்னாக்கா ஒரு நல்ல நிலை தான். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போது பணவரவு, தனவரவு திருப்திகரமாக இருக்கிறது. அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு சிலர் ஆன்மீகத்திற்கு சென்று வருவீர்கள். தந்தையால் செலவினங்கள் ஏற்படும். பெண்கள் வகையால் உங்களுக்கு செலவினங்கள், அதாவது நகை, உங்களுக்கு துணிமணிகள் வாங்குவாங்க, காஸ்மெட்டிக் ஐட்டங்கள் ஏதாவது வாங்குவாங்க. செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அடுத்தது கும்பம். கும்பராசி அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ராசி அதிபதி நல்ல நிலையில் இருக்கிறார். எந்த ஒரு குறையும் இல்லை. 12ஆம் வீட்டில் இருந்தாலும் உங்களுக்கு ஆட்சி நிலையில் இருப்பதால் கௌரவம், புகழ், அந்தஸ்து திருப்திகரமாக இருக்கிறது. பணவரவு திருப்திகரமாக இருக்கிறது. உங்களுடைய தைரிய வீரியஸ்தானம் திருப்திகரமாக இருக்கிறது. அரசாங்கத்தில் உயர் அதிகாரிகளாக இருக்கும் காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை போன்ற உயர் அதிகாரிகள் சிறப்பாக பணிபுரிந்து மேலதிகாரியுடைய பாராட்டுதலை பெறுவார்கள். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள் இவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சி சந்தோஷம் மிகுதி ஏற்படக்கூடிய ஒரு நிலை. வண்டி வாகனங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். தாயாருடைய உடல்நிலையில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி 12இல் இருந்தாலும் ஆட்சி பெற்ற சனியோடு இருக்கிறார். எந்த குறையும் இல்லை. பிள்ளைகளால் மேன்மை அடையக்கூடிய ஒரு நிலை. ரிஷிகள், முனிகள், குருமார்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. எடுத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகும். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை இருக்காது. கடன் சுமை இல்லாதவர்கள் புதுசாக கடன் வாங்கி சுப செலவுக்கு வைத்து கொள்ளலாம். 7ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்தில் இருப்பதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் பணவரவு, பொருள் வரவு, ஆதாயம், பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் இருக்கிறது.
8ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் உங்களுக்கு திடீர் ராஜயோகம் ஒரு சிலருக்கு ஏற்படும். அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வரா கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு நிலை. 9ஆம் இடத்து அதிபதி 11இல் இருப்பது மாபெரும் சிறப்பு. பாக்கிய நிறைவை பெறுகிறீர்கள். 10இல் கேது இருக்கிறார். ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். 10ஆம் இடத்தில் கேது இருப்பதால் உங்களுக்கு சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் சிறப்பாக செய்து லாபத்தை ஈட்டுவீர்கள். வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மேலதிகாரி சக ஊழியர்களுடைய பாராட்டுதலை பெறுவதோடு ஒரு சிலர் தேவையான இடத்திற்கு ட்ரான்ஸ்ஃபர் போஸ்டிங் வேலை மாற்றம் வாங்கி கொள்வீர்கள். ஒரு சிலருக்கு பேனலில் இருப்பீங்க, ப்ரொமோஷன் லிஸ்ட்டில் இருப்பீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தா இன்றைக்கி உங்களுக்கு தந்தையால் உங்களுக்கு ஆதாயம், பெண்களால் ஆதாயம் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. சிறப்பாக இருக்கிறது. செலவினங்கள் காத்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மீன ராசி அப்படின்னும்போது ராசி அதிபதி 11இல் இருக்கிறார். தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நிலை. 11ஆம் இடத்து அதிபதியும் அங்கே இருக்கிறார். பண வரவு திருப்திகரமாக இருக்குது. குடும்ப சூழல் அது ரொம்ப திருப்திகரமாக இருக்குது. கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் இருக்கிறது. எடுத்த காரியங்கள் இன்றைக்கி வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்திலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், சினிமாவில் பணிபுரியும் நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், இதர பணியாளர்கள், மேக்கப் மேன்கள், அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பின்னணி பாடகர்கள், இசை வல்லுநர்கள், இசை அமைப்பாளர்கள், இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் பெறக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம். 4ஆம் இடத்து அதிபதி 11இல் இருக்கிறார். அதனால் உங்களுக்கு தாயாருடைய உடல்நிலையில் ஆரோக்கியம் இருக்கிறது. வண்டி வாகனங்கள் சீராக இருக்கும். ஒரு சிலர் அதை மாற்றி புதிய வண்டிகள் வாங்கக்கூடிய சூழல் இருக்கிறது. படிக்கும் மாணவ மாணவியர்கள் சிறப்பாக படிப்பார்கள். மேல் படிப்பு படிக்கும் உங்களுடைய பிள்ளைகள் நன்றாக படித்து நல்ல ஒரு வேலைக்காக காத்திருப்பார்கள். அவர்களுக்கு வேலைக்கு கிடைக்கக்கூடிய தருணம் தான் இது. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதுன்னு சொல்கிறோம். அடுத்தது 7ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணமாகும். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் இருக்கும். புதிய நட்புகள் மலரக்கூடிய ஒரு நிலை. உங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னாக்கா பாக்கிய நிறைவு ஏற்படுகிறது. ஆன்மீக பயணத்திற்காக வெளிநாடு செல்லக்கூடிய நிலை ஒரு சிலருக்கு அமைப்பு ஏற்படும். அதோடு 10ஆம் இடத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேணும். ஒரு சுபரும் இருக்கிறார், ஒரு பாவியும் இருக்கிறார். உங்களுக்கு தந்தையால் அனுகூலம். அவரே தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ அவர் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நிலை. வாழ்க்கை துணையும் உங்களுக்கு உதவிகரமாக வேலை நிமித்தமாகவோ அல்லது தொழில் நிமித்தமாகவோ உதவி செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு சிறப்பான ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய திருப்திகரமாக இருக்கிறது. எது எப்படி இருந்த போதிலும் உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு 8ஆம் வீட்டையும் பார்க்குறார், ராசியை பார்க்குறார். சமூகத்தில், நட்பு வட்டாரத்தில், சொந்த பந்தம், வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை, அசிங்கம், அவமானம் ஒரு சிலருக்கு ஏற்படும். கொஞ்சம் அனுசரித்து போங்க, எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறோம். மற்றபடி இன்றைய நாள் இனிய நாளாக அமைகிறது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.